வெல்கம் டு சூரிய அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விஜயநகரம் மற்றும் பாமனி காலம், பீரியட் ஆஃப் விஜயநகரம் மற்றும் பாமனி கிங்டம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் குறிப்பிட்டா விஜயநகர கிங்டம் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ 14ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வளமிக்க ஒரு பேரரசாக இருந்தது பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தானியம். எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ 14ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டங்களில் தில்லி சுல்தானியம் அப்படிங்கிற சாம்ராஜ்யம் பேரரசு வட இந்தியா முழுவதும் தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அப்போ அதுல சில அரசர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் அவங்களோட கவனம் திரும்பிச்சு தென்னிந்தியாவில் சில ஆர்வங்கள் காட்ட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்படி நிறைய படையெடுப்புகள் தென்னிந்தியா நோக்கி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல முக்கியமானவர்கள் 2 பேர். சரிங்களா? 2 படையெடுப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? அப்ப யார் யாரோட படையெடுப்பு அப்படின்னா முதல்ல மாலிக் கஃபூர். ஸோ மாலிக் கஃபூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தில்லி சுல்தானியம் படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜி அவர்களோட ஒரு தளபதியா இருந்திருப்பாரு. சரிங்களா? ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ஒரு தளபதியா இருந்திருப்பாரு. சரிங்களா? அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல்ல தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்ததும் இல்லாம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசுகளை வரிசையா கைப்பற்றிட்டு வந்துட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்போ 2 ஆண்டுகள் படையெடுத்திருப்பாரு. 1304 மற்றும் 1310. சரிங்களா? இந்த 2 ஆண்டுகளை தென்னிந்தியா நோக்கி படையெடுத்திருப்பாரு. ஸோ படையெடுத்தது மட்டும் இல்லாம தென்னிந்திய அரசர்கள் நிறைய பேரை வீழ்த்தி இருப்பாரு. சரிங்களா? இப்ப யார் அப்படின்னா யாதவர்கள் தேவகிரியை சேர்ந்த யாதவர்களை அவர் வீழ்த்தி இருப்பாரு. அதற்கு பிறகு ஹொய்சாலியர்கள் சரிங்களா? துவார சமுத்திராவை சேர்ந்த ஹொய்சாலியர்களை வீழ்த்திருப்பாரு. அதற்கப்புறமேட்டு மதுரையை சேர்ந்த பாண்டியர்கள் வாரங்களை சேர்ந்த காக்காட்டியர்கள். இந்த 4 பெரிய தென்னிந்திய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு வந்துட்டே இருப்பாரு மாலிக் கஃபூர். இறுதியா மதுரை பாண்டியர்களை வீழ்த்தி அங்க மதுரை சுல்தானியம் தோற்றுவிச்சிருப்பாரு. சரிங்களா? அதற்கு பிறகு சரிங்களா மாலிக் கஃபூர் வந்த பிறகு 2வது ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு யார் வந்திருப்பா அப்படின்னா முகமது பின் துக்ளக் மரபை சேர்ந்த ஒரு அரசர் முகமது பின் துக்ளக் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் படையெடுப்புகளை தாண்டி தன்னோட தலைநகரத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தில்லியில இருந்து இங்க தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? மாற்றி அமைச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் திரட்டிட்டு தில்லியில இருந்து தேவகிரிக்கு அதை என்னன்னு மாத்திருப்பாரு அப்படின்னா தௌலதாபாத் அப்படின்ட்டு தலைநகரை மாற்றி அமைச்சிருப்பாரு. சரிங்களா? ஆனா அது ஒரு தோல்வி அடையப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா அவரால் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. அதற்கு பிறகு எங்க போயிடுவாருன்னா மீண்டும் டெல்லியை நோக்கி போயிடுவார். சரிங்களா? அப்ப இவரோட காலகட்டங்கள்ல இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சிற்றரசுகள் என்ன ஆகும் அப்படின்னா முகமது பின் துக்ளக் டெல்லியை நோக்கி மீண்டு தக்காணத்திலிருந்து அவர் டெல்லியை நோக்கி போனதுக்கு அப்புறமேட்டு அந்த சிற்றரசர்கள் தன்னை சுதந்திர நாடாக அறிவிக்க ஆரம்பிச்சது. நிறைய சிற்றரசுகள் பேரரசாக ஆரம்பிச்சது. நிறைய பேரரசுகள் உருவாக ஆரம்பிச்ச காலகட்டங்கள். சரிங்களா? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா மதுரை பாண்டியர்களை தோற்கடிச்சு யாரு மாலிக் கஃபூர் இங்க என்ன உருவாக்குனாரு அப்படின்னா மதுரை சுல்தானியம் உருவாக்குனாரு. மதுரை சுல்தானியம் உருவாக்கி இருப்பாரு. ஸோ இந்த மதுரை சுல்தானியம் 1333 சரிங்களா 1333 காலகட்டங்களில் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவிச்சார். சரிங்களா? இங்க மதுரை தில்லி சுல்தானியர்கள் தன்னை சுதந்திர நாடாக யார் அறிவிச்சிருப்போம்? மதுரை சுல்தானியம். இந்த மாதிரி நிறைய நாடுகள் தன்னை சுதந்திர நாடாக அறிவிச்சிருப்போம். ஸோ இந்த காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் தோன்றின ஒரு 2 மிகப்பெரிய பேரரசு. சரிங்களா? குறிப்பிடத்தகுந்த 2 மிகப்பெரிய பேரரசு தான் என்ன பேரரசுன்னா விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசு. 1336 மற்றும் 1345. ஸோ இந்த 2 ஆண்டுகள்ல தோன்றிய மிகப்பெரிய தென்னிந்திய பேரரசுகள் தான் விஜயநகரம் மற்றும் பாமனி. அப்ப
அப்போ விஜயநகரம் எப்போ தோன்றுச்சு? 1336 மற்றும் பாமணி வந்து 1345. ஸோ இந்த ரெண்டு காலகட்டங்களில் தோன்றுச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள், ஏறத்தாழ 200 ஆண்டுகள் வந்து இந்த ரெண்டு பேரரசும் வந்து நிலைபெற்று நின்று இருந்தது. சரிங்களா? அதுல வந்து இந்த வகுப்புல வந்து விஜயநகர பேரரசை பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம். சரிங்களா? அப்போ எல்லா பேரரசுல படிக்கிற மாதிரி தான் இந்த பேரரசுக்கும் வந்து என்ன சான்றுகள் இருக்கு, இலக்கிய சான்றுகள் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதுல முக்கியமான இலக்கிய சான்றுகள் வந்து 3 சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இலக்கிய சான்று, இலக்கியம். சோ என்னென்ன இலக்கியங்களை வந்து இந்த பேரரசுகளை பத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனுசரிதம், சாளுப வை உதயம். சரிங்களா? சாளுப வை உதயம். அடுத்த ராய வாசகம், ராய வாசகம். இந்த 3 இலக்கியங்கள் மூலமா நம்ம வந்து விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள் வந்து இருந்ததாகவும், அவங்களோட வெற்றி, அவங்களோட நிலைப்பாடு, நிர்வாகம், சரிங்களா, சமூகத்தோட அமைப்பு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த 3 இலக்கியங்களை வச்சு, இலக்கிய சான்றுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வந்து சில குறிப்புகள் இருக்கு. சரிங்களா? குறிப்புகளும் வந்து யாரோட குறிப்புகள் அப்படின்னா வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள். இப்போ வெளிநாட்டு பயணிகள் வந்து விஜயநகர பேரரசு காலகட்டங்களிலும் பாமணி பேரரசு காலகட்டங்களிலும் நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து வந்திருப்பாங்க. குறிப்பிட்டு வந்து விஜயநகர பேரரசு காலத்துல நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ யாரு வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னா இபான் பத்தூத்தா, சரிங்களா? இபான் பத்தூத்தா மொராக்கன் நாட்டு பயணி, மொராக்கன் நாட்டோட பயணி இபான் பத்தூத்தா. அதற்கு அப்புறமேட்டு அப்துல் ரசாக், சரிங்களா? சோ அப்துல் ரசாக், பாராசீகம், சரிங்களா, பெர்ஷியா இருக்கு, பாராசீக நாட்டு பயணி அப்துல் ரசாக். அதுக்கப்புறம் நிக்கிட்டின், அதுக்கப்புறம் டோமிங்கோ பயஸ் அப்படின்ட்டு 2 பேர் போர்ச்சுகீஸ் சேர்ந்தவங்க, டோமிங்கோ மற்றும் பயஸ். நிக்கிட்டின் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். சரிங்களா? சோ அப்ப இதுதான் அறிமுகம். சரிங்களா? குறிப்பிட்டு வந்து 2 படையெடுப்புகள், 2 பேர் வந்து படையெடுத்து வந்தாங்க தென்னிந்தியாவை நோக்கி. யார் அப்படின்னா மாலிக் கஃபூர், அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக். மாலிக் கஃபூர் காலகட்டங்களில் 4 பெரிய சாம்ராஜ்யம், பெரிய பேரரசு சொல்லக்கூடிய இந்த அரசுகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, வரிசையா வந்து மாலிக் கஃபூர் தோற்கடித்து அவங்க வீழ்த்திட்டே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வந்திருப்பாரு, தௌலதாபாத் உருவாக்கியிருப்பாரு, புதிய தலைநகரத்து தேவதையை அறிவிச்சிருப்பாரு. இந்த காலகட்டங்களில் வந்து உருவாகினது தான் சரிங்களா இது அப்படின்னா விஜயநகரம் மற்றும் இந்த பாமணி பேரரசு. சரிங்களா? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சிருக்கோம். ஸோ இதை பத்தின இலக்கிய ஆய்வுகள் நமக்கு வந்து மனுசரிதம், சாளுப வை உதயம், அதுக்கப்புறம் ராய வாசகம், இந்த மாதிரி நூல்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி வந்து சில குறிப்புகள், குறிப்பிட்டு வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள் யார் அப்படின்னா இபான் பத்தூத்தா, அப்துல் ரசாக், நிக்கிட்டின், அதுக்கப்புறம் டோமிங்கோ பயஸ். இது எல்லாமே கேள்விதான். சரிங்களா? ஒவ்வொன்றுமே கேள்விதான். ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இந்த பொறுத்துகள் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? சோ அதற்கு பிறகு வந்து 1336ஆம் ஆண்டு வந்து விஜயநகர பேரரசு வந்து உருவாகுது. சரிங்களா? யாரால உருவாக்கப்படுது விஜயநகர பேரரசு வந்து உருவாக்குவாங்க யாரு அப்படின்னா சங்கம புதல்வர்கள். சரிங்களா? சங்கமா அப்படின்னா வந்து முதல் மரபு, நிறைய 4 மரபு இருக்கும். சரிங்களா? அப்ப சங்கமரோட புதல்வர்கள் 2 பேர் இருப்பாங்க, ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரால தோற்றுவிக்கப்படுறது தான் வந்து விஜயநகர பேரரசு. சரிங்களா? அப்ப பாத்துக்கலாம் விஜயநகர பேரரசு யாரால எந்த ஆண்டு உருவாக்கப்படும். சரிங்களா? அப்ப 1336ஆம் ஆண்டு தான் வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? அப்ப யாரால தோற்றுவிக்கப்படுது? சரிங்களா? அப்ப சங்கம புதல்வர்கள், சரிங்களா? சங்கம புதல்வர்கள் யார் சங்கம புதல்வர்கள் அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். சரிங்களா? ஹரிஹரர் மற்றும் புக்கர். அப்ப இந்த 2 நபர்களால தோற்றுவிக்கப்படுறது தான் வந்து இந்த விஜயநகர பேரரசு. சரிங்களா?
இப்ப இந்த ரெண்டு பேர் வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹொய்சாலி அரசர்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹொய்சாலிய பேரரசு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹொய்சாலிய அரசர் இருப்பாரு, மூன்றாம் பல்லாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மூன்றாம் பல்லாளர் வந்து தில்லி மதுரை சுல்தான் வந்து அவர் வந்து மூன்றாம் பல்லாளர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? இப்ப மூன்றாம் பல்லாளர் ஹொய்சாலிய அரசர் மூன்றாம் பல்லாளர். சரிங்களா? மூன்றாம் பல்லாளர் மதுரை சுல்தானால தோற்கடிக்கப்பட்டுருவாரு. சரிங்களா? இவர் தோற்கடிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஹொய்சாலி பேரரசு வந்து கொஞ்சம் வலுவிழந்து போயிடும். சரிங்களா? அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் ரெண்டு பேரும் துங்கபத்ரா நதிக்கரை, சரிங்களா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், துங்கபத்ரா நதிக்கரையோட வடக்கு, சரிங்களா, வட நதிக்கு வடபகுதியில, துங்கபத்ரா நதிக்கரையோட வடபகுதியில அணக்குண்டி அப்படிங்கிற இடத்தை வந்து தலைநகரா வச்சு என்ன பண்ணுவாங்க, விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்ப துங்கபத்ரா நதியோட கரையில வட பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அணக்குண்டி அப்படிங்கிற இடத்தை தலைநகரா வச்சு முதல்ல விஜயநகர பேரரசை யாரு ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து தொடங்குவாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச காலத்துல வந்து இந்த வடகரையில இருந்து எங்க போயிடுவாங்க அப்படின்னா தென் பகுதிக்கு போயிடுவாங்க. சரிங்களா? இப்ப தென் பகுதி எதுல இருக்கு அப்படின்னா இந்த ஹொய்சாலி நகரத்துல இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துக்கு பேர் வந்து ஹசப்பட்னான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஹசப்பட்னா அப்படிங்கிற இடத்தை முதல்ல வந்து தலைநகரம் அணுகுண்டி, அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, தலைநகரத்தை மாத்துறாங்க. எங்க அப்படின்னா தென்கரையில இருக்க ஹசப்பட்னா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? அப்ப சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தலைநகரோட பேரை வந்து மாத்துறாங்க. சோ என்ன பேரு அப்படின்னா விஜயநகரம் அப்படின்னு வைக்கிறாங்க. விஜயநகரம் வைக்கிறாங்க. விஜயநகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விஜயநகரம் அப்படின்னா வெற்றியின் நகரம் அப்படின்ட்டு பேர் வச்சு தன்னோட ராஜ்யத்தோட எல்லையை வந்து விரிவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த விஜயநகரத்தோட ஆரம்ப வரலாறு. சரிங்களா? விஜயநகர பேரரசு சங்கம புதல்வர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஹொய்சாலியர்களோட கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த அரசர் பல்லாளர் மூன்றாம் பல்லாளர் என்ன பண்ணுவாருன்னா மதுரை சுல்தானால தோற்கடிக்கப்பட்டுருவாரு. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அந்த பேரரசு உருவாக்க ஆரம்பிப்பாங்க. எங்க உருவாக்குவாங்க அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கக்கூடிய வட கரையில அணக்குண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தலைநகரை சேஞ்ச் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க ஹசப்பட்னா அப்படிங்கிற இடத்துக்கு. அதை வந்து விஜயநகரம் அப்படின்னு மாத்திடுவாங்க. சரிங்களா? ஒரு மரபு வழி இது ஒரு பழமொழி என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விஜயநகரம் அப்படிங்கிற பேர் வந்து எதனால வந்தது அப்படின்னா சிருங்கேரி அப்படிங்கிற ஒரு மடம், ஒரு சைவ மடத்துல இருக்கக்கூடிய வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த மடத்தோட குரு இருந்திருப்பாரு. அந்த வித்யாரண்யர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டு பேரையும் வந்து நீங்க வந்து ஆட்சி பண்ணுங்க, இந்த மாதிரி நகரத்தெல்லாம் பிடிங்க அப்படின்னு கூப்பிட்டு அவரோட வழிகாட்டுதல் பேர்ல வந்துதான் வந்து விஜயநகரம் உருவானது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி மரபு இருக்கு. சரிங்களா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு வந்து தலைநகரம் வந்து வித்யாநகர். சரிங்களா? என்ன அப்படின்னா வித்யாநகரமே வந்து இவங்க வந்து வழங்கினதாக வந்து சொல்றாங்க. வித்யாநகர். சரிங்களா? அந்த வித்யாரண்யரோட ஞாபகமா அவரோட தலைநகரம் வந்து வித்யாநகர் அப்படின்னு சில காலம் வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து வச்சிருந்ததா சொல்றாங்க. சரிங்களா? இதுல கேள்வி என்ன அப்படின்னா இவங்களோட அடுத்து வந்து அரசு முத்திரை. சரிங்களா? அரசு முத்திரை நமக்கு தெரியும். சாளுக்கியர்களோட அரசு முத்திரை என்ன அப்படின்னு வராகம். சரிங்களா? பன்றி இருக்கு இல்லைங்களா, போர் சொல்லுவாங்களா, அதுதான் அரசு முத்திரையா இவங்களும் பயன்படுத்திருப்பாங்க. சாளுக்கியர்களோட அதே அரசு முத்திரை தான் யாரு இந்த விஜயநகர பேரரசு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அந்த விஜயநகர பேரரசுல வந்து மொத்தம் 4 மரபுகள் இருக்கும். சரிங்களா? 4 மரபுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அந்த காலகட்டம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப முதல் மரபு என்ன அப்படின்னா சங்கமரோட புதல்வர்கள் தான். அப்ப சங்கம மரபு. சங்கமா. இரண்டாவது சாளுவா. சரிங்களா? அதற்கு பிறகு மூணாவது துளுவ மரபு. சரிங்களா? அதற்கு பிறகு கடைசியாக வந்து அரபிடு. சரிங்களா? இந்த 4 மரபுகளை உள்ளடக்கியதான் என்ன அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப சங்கம மரபு 1336 இருந்து 1485 வரைக்கும். சரிங்களா? சாளுவ மரபு 1485 இருந்து 1505 வரைக்கும்.
ஸோ துளுவ 1505 இருந்து 1570 வரைக்கும் சரிங்களா. இவங்க 1570 இருந்து 1646 வரைக்கும் சரிங்களா. ஸோ இந்த 4 மதம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த வருடத்தோட ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, ரொம்ப அவசியம். பரீட்சையில கேள்வி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து இந்த இது தோற்றுவித்திருக்கோம் சரிங்களா. அப்ப முதல் அரசர் சரிங்களா, விஜயநகரத்தோட முதல் அரசர், முதல் ஒரு பெயர் பெற்ற அரசர் யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புக்கர் சரிங்களா. ஸோ முதலாம் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ முதலாம் புக்கர் காலகட்டங்கள் வந்து விஜயநகர அரசர்களோட பார்வை எங்க இருக்கும் அப்படின்னா தொண்டை மண்டலத்தை நோக்கி இருக்கும் சரிங்களா. தொண்டை மண்டலம் நமக்கு தெரியும், தொண்டை மண்டலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட எல்லையை தான் வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த தொண்டை மண்டலத்தை நோக்கி இவர்களோட பார்வை இருக்கும். ஸோ தொண்டை மண்டலத்துல வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா சாம்புவராயர்கள். ஸோ சாம்புவராயர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொண்டை மண்டலத்துல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த முதலாம் புக்கரோட பையன் இருக்காரு இல்லையா, கம்பண்ணா. முதலாம் புக்கரோட மகன் கம்பண்ணா என்ன சொல்லுவாங்க அவர் அப்படின்னா குமார கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குமார கம்பா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சோ தமிழ்நாடு சைடு நோக்கி படையெடுப்பார். குறிப்பிட்டு எங்க அப்படின்னா மதுரை. சோ மதுரையை நோக்கி படையெடுத்து போர் புரிய போவாங்க சரிங்களா. யாரோட உதவி, யார் கூட இருப்பாரு அப்படின்னா தளபதி, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ இவரோட தளபதி யாரு அப்படின்னா மாரைய நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட தளபதியோட உதவியோட மதுரையை நோக்கி வந்து படையெடுத்து போவார் சரிங்களா. அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி மதுரை சுல்தானியம் தான் இருந்திருக்கும், ஒரு சுதந்திர நாடா சுல்தானியம் இருந்திருக்கும். அதை வந்து வீழ்த்திடுவார் சரிங்களா. அப்ப 1370ஆம் ஆண்டு மதுரை சுல்தானியம் வந்து வீழ்த்தப்பட்டது சரிங்களா. ஸோ மதுரை சுல்தானியம் வந்து யாரால வீழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த குமார கம்பா சொல்லக்கூடிய கம்பண்ணா அவர்களால் வந்து மதுரை சுல்தானியம் வந்து 1370ஆம் ஆண்டு முற்றிலும் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கும் சரிங்களா. இப்ப இந்த வெற்றியை வந்து மதுரா விஜயம் அப்படின்னு ஒரு நூல் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல வந்து இவர் வந்து இந்த மதுரைக்கு போய் மதுரை சுல்தான்கள் வந்து வெற்றி பெற்று அந்த விஷயம் வந்து இந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்கோம் சரிங்களா. இந்த நூலை எழுதுறது யாரு, மதுரா விஜயம் எழுதுறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குமாரதேவி சரிங்களா. குமாரதேவி சரிங்களா. மதுரா விஜயம் நூல் எழுதுறது வந்து சரிங்களா கங்காதேவி. சாரி, மதுரா விஜயம் எழுதுறது வந்து கங்காதேவி சரிங்களா. ஸோ யாரு கங்காதேவி அவர்கள் அப்படின்னா இந்த குமார கம்பா இருக்காரு இல்லையா, கம்பண்ணா. ஸோ இவரோட மனைவி தான் வந்து கங்காதேவி சரிங்களா. அப்ப மதுரா விஜயம் எழுதுறது வந்து கங்காதேவி சரிங்களா. மதுரா விஜயம் வந்து இந்த குமார கம்பண்ணா வந்து மதுரைக்கு சென்று அங்க வெற்றி பெற்ற இந்த விஷயங்கள் வந்து இருக்கும் சரிங்களா. இதற்கு அப்புறமேட்டு முதலாம் புக்கருக்கு அப்புறமேட்டு ஸோ யார் இருக்கா அப்படின்னா இரண்டாம் தேவராயர் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அரசர் இரண்டாம் தேவராயர் சரிங்களா. சங்கம வம்சத்திலே வந்து ஒரு புகழ்பெற்ற அரசர் யாரு, சிறந்த அரசர் யாரு அப்படின்னா இரண்டாம் தேவராயர் தான் சொல்லுவோம் சரிங்களா. இப்ப இவரோட காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா பாமணி அரசுக்கும் விஜயநகர அரசுக்கும் வந்து ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் புக்கர் வரைக்கும் பெருசா ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ எதனால ஒரு விஜயநகருக்கும் பாமணிக்கும் எப்பயுமே ஒரு எதிரி மனப்பான்மை இருக்கு, அவங்க 2 பேரும் வந்து அடிக்கடி போர்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய சொல்றாங்க சரிங்களா. இவங்க விஜயநகரம் மற்றும் பாமணி இந்த 2 அரசுகளுக்கும் வந்து இடையில இருக்கக்கூடிய நதி என்ன அப்படின்னா கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா நதி தான் வந்துட்டு விஜயநகரம் மற்றும் பாமணி 2 அரசுக்கும் எல்லை பகுதியா வந்து இந்த கிருஷ்ணா நதி இருக்கு சரிங்களா. அப்ப இந்த கிருஷ்ணா நதிக்கும் விஜயநகரத்தில் இருக்க துங்கபத்ரா நதி உங்களுக்கு தெரியும், துங்கபத்ரா. ஸோ இந்த துங்கபத்ரா நதிக்கும் இடையில வந்து சரிங்களா ராய்ச்சூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ராய்ச்சூர் சரிங்களா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சரிங்களா, வளமிக்க இடம்னு சொல்லுவாங்க. இந்த ராய்ச்சூர் பகுதியை கைப்பற்றதுக்காக தான் வந்து விஜயநகரம் மற்றும் பாமணி 2 அரசர்களுக்கு நடுவில் வந்து ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு, ஒரு கிளாஷ் வந்துட்டே இருக்கு.
அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? சில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளுக்கு இடையே சண்டை நடக்கிறதுக்கு காரணம் மத ரீதியான பகைமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு மொத்தத்தில் இவங்களுக்கு இடையில வந்து இந்த போர்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான போர் இருக்கும், தலைப்போட்டா நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இரண்டாம் தேவராயர், ஸோ சங்கம அரசர்களே வந்து சிறந்த அரசரா வந்து யார் இருப்பா அப்படின்னா இரண்டாம் தேவராயர் இருப்பாரு. சரிங்களா? என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரியர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஒரியர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார். அதற்கு பிறகு ஒரியர்களை வந்து தோற்கடித்திருப்பாரு. சரிங்களா? அதற்கு பிறகு என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட படைகளை வந்து சிறந்த பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரை படையினரை வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா? குதிரை படையை மெயின்டைன் பண்றவங்க வந்து தன்னோட படைகளை வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? முஸ்லீம் குதிரை படை வீரர்களை வந்து தன்னோட படையில வந்து வச்சிருந்தவரு அப்படிங்கறத கேட்பாங்க. சரிங்களா? யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து இரண்டாம் தேவராயர் தான். சரிங்களா? ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? நம்ம பார்த்துப்போம் பாரசீக தூதுவர் அப்துல் ரசாக் அப்படின்னு நிறைய குறிப்புகளை வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து பாரசீக பர்ஷிய நாட்டை சேர்ந்த அப்துல் ரசாக் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து இவரோட காலகட்டங்கள்ல தான் வந்து எங்க வந்திருப்பாரு அப்படின்னா விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. சரிங்களா? அப்போ பாரசீக தூதுவர் அப்துல் ரசாக், சரிங்களா? அப்துல் ரசாக், சரிங்களா? ஸோ எங்க வந்திருப்பாங்க அப்படின்னா விஜயநகர கிங்டம்க்கு வந்து அப்துல் ரசாக் வந்து இவரோட காலகட்டம், யாரோட காலகட்டம், இரண்டாம் தேவராயரோட காலகட்டம் தான் வந்திருப்பாரு. இங்க மட்டும் வந்திருக்க மாட்டாரு. சரிங்களா? ஸோ கொச்சியை சேர்ந்த சாமுத்ரி, கொச்சி அரசர் சாமுத்ரி, ஸோ அவரோட அரசவைக்கும் வந்து யார் போயிருப்பா, இந்த அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்து போயிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இரண்டாம் தேவராயர். இந்த இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா விருப்பக்ஷராயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இரண்டாம் விருப்பக்ஷராயர், இரண்டாம் விருப்பக்ஷராயர். சரிங்களா? இரண்டாம் விருப்பக்ஷராயர் வந்து அடுத்த அரசரா வருவாரு. சரிங்களா? ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அதிகாரம் வந்து இரண்டாம் விருப்பக்ஷராயர்கிட்ட போவாது. சாளுவ நரசிம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? சாளுவ நரசிம்மர் தளபதி அவர்கிட்ட போயிடும். சரிங்களா? இரண்டாம் தேவராயருக்கு இரண்டாம் விருப்பக்ஷர் வருவாரு. இதுக்கப்புறம் எங்க போனா சாளுவ நரசிம்மர்கிட்ட போயிடும். சரிங்களா? இப்ப சாளுவ நரசிம்மர் யாரு அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு தளபதி அவரு. சரிங்களா? இந்த கஜபதியர்கள் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஆந்திர கடல் பகுதியை வந்து பகைவர்களுக்கு வந்து காப்பாத்திருப்பாரு. ஒரு திறமை வாய்ந்த ஒரு தளபதியா இருந்திருப்பாரு. சரிங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிகாரம் வந்து சாளுவ நரசிம்மர்கிட்ட போயிடும். சரிங்களா? அப்ப சாளுவ நரசிம்மர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த இரண்டாம் விருப்பக்ஷராயரை வந்து கொன்றுவாரு. சரிங்களா? கொன்னுட்டு அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா சாளுவ மரபை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப சாளுவ மரபு யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? யாரு அப்படின்னா சாளுவ நரசிம்மர், சாளுவ நரசிம்மர். சரிங்களா? இவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்னது சாளுவ மரபு அப்படிங்கிறது. சரிங்களா? சோ 1485ஆம் ஆண்டு, 1485ஆம் ஆண்டு என்ன பண்ணுவாரு, இந்த இரண்டாம் விருப்பக்ஷராயரை தோற்கடிச்சுட்டு சாளுவ நரசிம்மர் வந்து சாளுவ மரபை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. ரொம்ப குறுகிய காலமே தான் நீடிச்சிருக்கும். 1505 குறுகிய காலமே தான் நீடிச்சிருக்கும். சரிங்களா? அதற்கு மேல நீடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெயர் பெற்ற மரபுன்னு சொல்லக்கூடிய துளுவ மரபு வந்து ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? 1505 துளுவ மரபு. சரிங்களா? துளுவ மரபு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். துளுவ மரபை யாரு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து வீர நரசிம்மரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். வீர நரசிம்மரால் தான் துளுவ மரபு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த வீர நரசிம்மர் யாரோட மகன் அப்படின்னா நரசநாயர் அப்படிங்கிறவரோட மகன் தான் யாரு, இந்த வீர நரசிம்மர். சரிங்களா? வீர நரசிம்மரால் தொடங்கப்பட்டதா என்னது துளுவ மரபு அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? அதற்கு அப்புறமேட்டு வீர நரசிம்மரோட தம்பி இருப்பாரு. சரிங்களா? யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப கிருஷ்ணதேவராயர் வந்து வீர நரசிம்மருக்கு அப்புறமேட்டு ஆட்சி பொறுப்பு வருவாரு. சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசிலே வந்து மிகவும் முக்கியமான ஒரு அரசர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா? 1509 இருந்து 1529 வரைக்கும்
அவரோட ஆட்சி காலம் வந்திருக்கும். சிறந்த அரசர், சரிங்களா, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாரு. நாயக்கர் முறை மாதிரி பல விஷயங்களை கொடுத்திருப்பாரு. சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், புக்கர் பத்தி பார்த்தோம். சரிங்களா. அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் ஒரியர்களை தோற்கடிச்சிருப்பாரு. முஸ்லீம் வீரர் குதிரைப்படை வீரர்களை, நல்ல பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தன்னோட படையில வந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்துல் ரசாக், சரிங்களா, அவர் ஒரு பர்ஷிய பாரசீக நாட்டு பயணி. சரிங்களா. அவர் வந்து கொச்சி மற்றும் சாமுத்திரி அந்த இடங்களுக்கு வந்து சாமுத்திரி அரசனை மீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமேட்டு இரண்டாம் தேவராயரோட அவைக்கு வந்திருப்பார். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து இரண்டாம் விருப்பக்ஷராயர். சரிங்களா. அதிகாரம் யாருக்கு போயிடும் அப்படின்னா சாலுவ நரசிம்மருக்கு போயிடும், தளபதிக்கு போயிடும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1485ஆம் ஆண்டு இரண்டாம் விருப்பக்ஷராயர் வந்து தோற்கடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலுவ மரபு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் துருவ மரபு 1505ஆம் ஆண்டு துருவ மரபு வீர நரசிம்மனால ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவரோட தம்பி கிருஷ்ணதேவராயர் வந்து 1509ஆம் ஆண்டு அவரோட வந்து ஆட்சியை வந்து தொடங்கி இருப்பாரு. சரிங்களா. இப்ப கிருஷ்ணதேவராயர், இப்ப கேள்வி இருக்கு, விஜயநகர பேரரசுல வந்து சிறந்த அரசர் யாரு அப்படின்னா வந்து நம்ம சொல்லிடலாம், யாருன்னா கிருஷ்ணதேவராயர். சரிங்களா. இது இரண்டாம் தேவராயரை வந்து சங்கம மரபோட சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ ஒட்டுமொத்த விஜயநகர பேரரசோட சிறந்த அரசர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கோம். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் அப்படின்ட்டு 1509 இருந்து 1529 வரைக்கும் இருந்திருப்பாரு. சரிங்களா. சிறந்த அரசர். அதுக்கப்புறமேட்டு இவர் நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருப்பாரு. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா உதயகிரி கோட்டை. கேள்வி இது. சரிங்களா. இப்போ உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றியது யாரு அப்படின்னு கேட்பாங்க. உதயகிரி கோட்டை கஜபதியர்களிட்ட இருந்து உதயகிரி கோட்டை, நிறைய கோட்டைகள் இருக்கும். அதுல முக்கியமான கோட்டை என்ன அப்படின்னா உதயகிரி கோட்டை. இந்த உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட காலகட்டங்கள்ல வந்து நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து இருப்பாங்க. சரிங்களா. அது இல்லாம என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இல்லையா, போர்ச்சுகீசியர்கள் வந்து ஈசியர்களுக்கு இவரோட பகுதியில வந்து வர்த்தகம் பண்ண அனுமதி கொடுத்திருப்பாரு. எங்க அப்படின்னா மலபார் மற்றும் அந்த கொங்கன் பகுதிகளில் வந்து வர்த்தகம் பண்றது ராணுவ உதவி எல்லாமே கிருஷ்ணதேவராயர் இந்த போர்ச்சுகீசியர்களுக்கு பண்ணி கொடுத்திருப்பாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய கோயில்களுக்கு வந்து கொடை கொடுத்திருப்பாரு. சரிங்களா. இந்த கோயில்கள் ரொம்ப முக்கியம். ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, அப்புறம் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். சரிங்களா. இந்த கோயில்களுக்கெல்லாம் நிறைய குடைகள் வந்து கிருஷ்ணதேவராயர் அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. சரிங்களா. அது இல்லாம நிறைய கோயில்களை அவர் கட்டவும் செஞ்சிருப்பாரு. அவரோட தலைநகரான விஜயநகரத்தை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய கோயில்கள். சரிங்களா. அதுல முக்கியமான கோயில் வந்து ஹசாராசாமி கோயில், சரிங்களா. விட்லாசாமி டெம்பிள், விட்லாசாமி கோயில், கிருஷ்ணசாமி. சரிங்களா. இந்த முக்கியமான 3 கோயில்களை வந்து கட்டியிருப்பார். சரிங்களா. கிருஷ்ணதேவராயர் அவரோட காலகட்டங்களை வந்து கட்டியிருப்பார். சரிங்களா. ஸோ இவரோட காலகட்டங்களில் வந்து வெளிநாட்டு பயணிகள் 2 பேர் வந்திருப்பாங்க. சரிங்களா. யாரு அப்படின்னா நுனிஸ் மற்றும் பயஸ். மறுபடியும் பார்த்துருக்கோம். போர்ச்சுகீஸ் பயணி நுனிஸ் மற்றும் பயஸ் அவங்க வந்திருப்பாங்க. சரிங்களா. அப்போ விஜயநகரத்துல கிருஷ்ணதேவராயரோட காலகட்டங்களில் விஜயநகரம் எப்படி இருந்தது, அவரோட சமூகம் எப்படி இருந்தது, ஆட்சி முறை எப்படி இருந்தது, நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து 2 பேரும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அப்ப இவரோட அரசவையில வந்து 8 அறிஞர்கள் இருப்பாங்க. சரிங்களா. அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிகாஸ். சரிங்களா. 8 அறிஞர்கள் இருப்பாங்க. சரிங்களா. அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னா தெனாலிராமா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா. தெனாலிராமா வந்து இருந்திருப்பாரு. அதோட முக்கியமானவர் யாருன்னா அல்லாசாமி பெத்தண்ணா. சரிங்களா. 8 பேர்ல வந்து அல்லாசாமி பெத்தண்ணா, அதுக்கப்புறம் தெனாலிராமா. இந்த 2 பேர் வந்து அஷ்டதிகஜங்கள்ல வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா. அல்லாசாமி பெத்தண்ணா மற்றும் தெனாலிராமா. அதை தாண்டி கிருஷ்ணதேவராயரே வந்து ஒரு சிறந்த புலவர் தான். சரிங்களா. அறிஞர். சரிங்களா. அவரே வந்து அமுக்த மால்யதா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சரிங்களா.
என்ன நூல் அப்படின்னா அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா அப்படிங்கிற தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரு. தெலுங்கு மொழியில வந்து அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. அமுக்த மால்யதா எதை பத்தின, யாரை பத்தின நூல் அப்படின்னா ஆண்டாள் பத்தின நூல். சரிங்களா? ஸோ ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆழ்வார்கள் வந்து ஆண்டாளை பத்தினா ஆண்டாளின் கதை அப்படின்னு பேருது அமுக்த மால்யதா. சரிங்களா? ஸோ அந்த நூல் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நிர்வாக சீர்திருத்தத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா நாயக்கா ஆர் நயன்தாரா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நாயக்கா ஆர் நயன்தாரா முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயக்கர் முறையை வந்து சீர்படுத்தியிருப்பாரு. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாயக்கர் முறை வந்து இந்த தெலுங்கு மற்றும் கன்னட பகுதிகளில் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும். சரிங்களா? அந்த முறையை வந்து சட்ட ரீதியான ஒரு ஐடென்டிபிகேஷன் யார் கொடுத்திருப்பாரு அப்படின்னா அந்த கிருஷ்ணதேவராயர் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? இப்போ நாயக்கா முறைகள் இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த பயஸ் மற்றும் முனிஸ் சொல்றாங்க கிட்டத்தட்ட 200 நாயக்கர்களா வந்து நாயகமா வந்து அந்த பிரிச்சிருப்பாங்க. 200 நாயக்கர்கள் வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அதை எடுத்துட்டு போயிருப்பாரு. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறமேட்டு படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான், கோல்கொண்டா சேர்ந்த சுல்தான். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த கஜபதியர்கள் சொல்லக்கூடிய இந்த 3 பேரையும், சரிங்களா, கஜபதி, ஸோ பீஜப்பூரை சேர்ந்த சுல்தான், அப்புறம் கோல்கொண்டா, ஸோ 3 பேரையும் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. சரிங்களா? யாரோட உதவினால தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்னா இவருக்கு வந்து போர்ச்சுகீசியர்களோட பீரங்கி படையோட உதவி வந்து இவருக்கு இருந்திருக்கும். சரிங்களா? போர்ச்சுகீசியரோட பீரங்கி படையோட உதவி இருந்திருக்கும். அந்த பீரங்கி படையோட உதவி வச்சு இவங்கெல்லாம் ஈஸியா வந்து போர்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முகமது ஷா. சரிங்களா? முகமது ஷா யார் அப்படின்னா பாமினி அரசர். சரிங்களா? பாமினி அரசர் வந்து யாரு வந்து சிறைபிடிச்சிருவாரு அப்படின்னா கிருஷ்ணதேவரோட அமைச்சர் வந்து முகமது ஷா அவங்களை வந்து சிறைபிடிச்சிருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா முகமது ஷாவை மீட்டு திரும்பி வந்து அவர் வந்து அரியணைக்கு வந்து அமர்த்தி விட்டுருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் கட்டட வல்லுநர், நிறைய நீர் நிலையங்கள், நீர் தேக்கங்கள் மக்களுக்காக இவர் வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாரு. சரிங்களா? நிறைய கோபுரங்களை வந்து ஒரு கொடை கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அந்த கோபுரங்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தலைக்கோட்டை போர் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். சரிங்களா? தலைக்கோட்டை போர் 1565 தலைக்கோட்டை போர் நடக்கும். சரிங்களா? இதோட கிருஷ்ணதேவராயரோட இது பங்களிப்பு முடிஞ்சிடும். சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றி இருப்பாரு. நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றி இருப்பாரு. சரிங்களா? போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து வணிகம் பண்றதுக்கு வந்து ராணுவ வசதி வந்து செஞ்சு கொடுத்திருப்பாரு. சரிங்களா? நிறைய கோயில்களுக்கு வந்து கொடை, ஸ்ரீ சைலம், திருப்பதி, சிதம்பரம், காளஹஸ்தி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாதிரியான பல கோயில்களுக்கு வந்து கொடைகளை வாரி வழங்கியிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் பயஸ் மற்றும் முனிஸ் அப்படிங்கிற வெளிநாட்டு பயணிகள், போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்க வருவாங்க. போர்ச்சுகீஸ் பயணிகள் வந்து இவரோட இதுக்கு வருவாங்க. சரிங்களா? இவரை பத்தின நிறைய குறிப்புகளை வந்து எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அஷ்டதிகாஸ் சொல்லக்கூடிய அஷ்டதிகாஜங்கள், அல்லாசாமி பெத்தனா முக்கியமானவர், தெனாலிராமா அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? ஸோ இவரே வந்து ஒரு சிறந்த ஒரு அறிஞர் தான். சரிங்களா? இவர் வந்து அமுக்த மால்யதா, ஸோ தெலுங்குல வந்து சிறந்த இலக்கிய நூல் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த சிறந்த இலக்கிய நூல் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்த மால்யதா வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பாரு. தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி நிர்வாக ரீதியான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாயகாரா முறையை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு கஜபதி, பீஜப்பூர், கோல்கொண்டா போன்ற அரசர்களை வந்து வந்து தோற்கடிச்சிருப்பாரு. சரிங்களா? இறுதியா வந்து முகமது ஷா, ஸோ பாமினி அரசர் வந்து முகமது ஷா என்ன பண்ணியிருப்பாங்க, இவரோட அரசர் வந்து சிறைப்படுத்திருப்பாரு. அவர் வந்து வீட்டு இது பண்ணி கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கப்படுற 2 விஷயம் தான் தலைக்கோட்டை போர், அதுக்கப்புறம் அரவீடு வம்சம். சரிங்களா? அப்ப கிருஷ்ணதேவராயர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த 1529க்கு அப்புறமேட்டு யார் வருவா அப்படின்னா அச்சுத தேவராயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். சரிங்களா? அச்சுத தேவராயர். சரிங்களா? ஸோ அவரது மகன், ஸோ அச்சுத தேவராயர் வருவாரு. சரிங்களா? அவரோட மகன் வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் வாரிசு உரிமை சண்டை வந்தது. சரிங்களா? அவரோட மகன் அச்சுத தேவராயர். சரிங்களா? ஸோ வாரிசு உரிமை மகன் சகோதரர் அச்சுத தேவராயர் வருவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ராமராயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ராமராயர் யாரு அப்படின்னா மருமகன். யாரோட மருமகன் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர்
பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாரிசுரிமை போர் நடக்கும். சரிங்களா? இந்த வாரிசுரிமை போரை கொண்டு போய் எடுத்தோம் அப்படின்னா தலைக்கோட்டை போர் வந்து கொண்டு போய் சரிங்களா? அப்ப தலைக்கோட்டை ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1565 சரிங்களா? தலைக்கோட்டை போர். சரிங்களா? யாரு போவா? விஜயநகர சபா யாரு இருப்பா அப்படின்னா இங்க வந்து ராமராயர் இருப்பாரு. சரிங்களா? ராமராயர் இந்த வாரிசுரிமை சண்டைனாலும் சரிங்களா பெரிதளவுல இவருக்கு வந்து யாருக்கும் சப்போர்ட் இருக்காது ராமராயருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் யார் இருப்பா அப்படின்னா பாமினி இருப்பாங்க. நிறைய சுல்தான்கள் கோல்கொண்டா, பீஜப்பூர், பீடார், பேடார் அப்படின்னு நிறைய சிற்றரசர்கள் வந்து ஒன்னா சேர்ந்த ஒரு பாமினி, ஒரு பலமிக்க பாமினி இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த போர் நடக்கும். சரிங்களா? இந்த போர்ல என்ன ஆவாங்க அப்படின்னா ராமராயர் வந்து தோற்கடிக்கப்படுவார். சரிங்களா? தோற்கடிக்கப்பட்டு ராமராயர் வந்து கொல்லப்படுவாரு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஜயநகரம் வந்து பாமினிட்ட வந்து தோற்று போயிடும். சரிங்களா? அப்ப பாமினி அரசர்கள் என்ன வந்துருவாங்க விஜயநகர இடத்துக்கு வந்து விஜயநகரத்தோட செல்வத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு கொண்டு போய் போயிடுவாங்க. சரிங்களா? தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு நடந்திருக்கும், எந்த ஆண்டு நடந்திருக்கும், யார் ஜெயிச்சிருப்பாங்க, யார் தோற்றிருப்பாங்க. தலைக்கோட்டை போரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்த தலைக்கோட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராட்சச தங்கடி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. சரிங்களா? ராட்சச தங்கடி அப்படின்னு இதுக்கு பெயர் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த வந்து இவரோட அரசரோட தம்பி ராமராயரோட தம்பி இருப்பாரு, சதாசிவராயர் அப்படின்னு இருப்பாரு. அவர் வந்து தப்பிச்சு ஓடிடுவாரு. அவரும் அவரோட அமைச்சர்களும் வந்து எங்க இருந்து விஜயநகரம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. சரிங்களா? தப்பிச்சு ஓடி எங்க போவாங்க அப்படின்னா பேணுகொண்டா பேணுகொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அதை வந்து தலைநகரா வச்சு எதை உருவாக்குவாங்க, அரவிடு வம்சம் அப்படின்னு ஒரு வம்சத்தை உருவாக்குவாங்க. சரிங்களா? 1570 இருந்து 1646 இருக்கக்கூடிய அரவிடு வம்சத்தை வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா? யார் உருவாக்குவா அப்படின்னா சதாசிவராயரால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அரவிடு வம்சம். இந்த அரவிடு வம்சத்துல வந்து பேணுகொண்டா அப்படிங்கிற தலைநகராக இருக்கும். சரிங்களா? சிறிது காலம் வந்து நல்ல நிலைமையில தான் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கோல்கொண்டா மற்றும் பீஜப்பூர் சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா, பாமினியை சேர்ந்த சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்ச்சினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? விஜயநகரம் வந்து முழுமையா வந்து தோற்கடிக்கப்பட்டோம். சரிங்களா? அப்படியே அதுக்கப்புறமேட்டு சொல்லிக்கப்பட்டோம் பாமினி அரசர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டோம். சூழ்ச்சியினால விஜயநகரம் வந்து ஒன்று இல்லாமல் போயிடும். சரிங்களா? இதற்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதோட நிர்வாகம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? நிர்வாகத்தை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? விஜயநகரம் பத்தி பார்த்தோம். அரசர்களோட ஒவ்வொரு அரசர்கள் பார்த்தோம். முக்கர்ல இருந்து கடைசியா இருக்க முதலாம் முக்கர்ல இருந்து கடைசியா இருக்கக்கூடிய இந்த அரவிடு அப்படிங்கிற இந்த வம்சம் வரைக்கும் பார்த்தோம், மரபு வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? அதுல முக்கியமான அரசர் கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? கேள்விகள் வந்து கிருஷ்ணதேவராயரோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகம். இந்த கேள்விகள் தான் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதை தாண்டி வேற ஏதாவது கேள்விகள் மற்ற அரசர்களோட முக்கியமான சிறப்பு தலைக்கோட்டை போறோம் ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? அதை தாண்டி வேற ஏதாவது விஜயநகரத்துல இருந்து கேட்கணும் அப்படின்னா நிர்வாகத்துல வந்து சில கேள்விகள் இருக்கு. சரிங்களா? அது வந்து கேட்பாங்க. அப்ப நிர்வாகம் அப்படின்னு வந்துட்டாவே எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். அப்ப விஜயநகரம் வந்து மண்டலங்களாகவும் நாடுகளாகவும் ஸ்தலங்கள் மற்றும் கிராமங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப மண்டலங்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ராஜ்யம் இதுதான் மண்டலம். சரிங்களா? நாடுகள், அப்புறம் ஸ்தலங்கள், வட்டங்கள், அப்புறம் கிராமங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து ஆட்சி நிர்வாகத்துக்காக விஜயநகரம் கிங்டம் வந்து விஜயநகர பேரரசு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல மண்டலங்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுகள் இருக்கும் அப்படின்னா மண்டலேஸ்வரா கேள்வி. சரிங்களா? எளிதில் ஈஸியா மண்டலங்கள் வந்து மண்டலேஸ்வராவோட கட்டுப்பாட்டுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமங்கள் வந்து கவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவுடா அவங்களோட கட்டுப்பாட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் சுலபமா இருக்கணும், நிர்வாகம் வந்து ரொம்ப என்ன சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மண்டலங்களே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ராஜ்யங்களா வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? வருவாய் கரெக்டா கிடைக்கணும், நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வருவாய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ராஜ்யங்களா உருவாக்கி இருப்பாங்க. இந்த ராஜ்யங்களுக்கு வந்து தலைமையை யார் போட்டுருப்பாங்கன்னா பிரதானி, ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரதானி அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றது தலைவராக போட்டிருப்பாங்க. இந்த ராஜ்யங்களுக்குலாம் அவர் தான் வந்து அவரோட கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த ராஜ்யங்கள் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, புது வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வந்து இந்த நாயக்கா முறையை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாரு. இப்போ இந்த நாயக்கா முறை
என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ராஜ்ய முறையை விட இந்த நாயக்க முறை வந்து சிறந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ராஜ்ய முறை வந்து அப்படியே மக்கி போயிருக்கும். ஐ மீன் அவங்களோட இந்த முறை இதை கம்பேர் பண்ணும்போது ராஜ்யா அப்படிங்கிற முறை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த நாயக்கா முறை வந்து ஓவர் டேக் பண்ணிருக்கும். சரிங்களா? அப்ப இந்த நாயக்கா முறையை வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ இந்த நாயக்கா முறை மூலமாகவும் வந்து இந்த நாடுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதற்கு பிறகு மரபு வழியில தான் வந்து அரசர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசர் அவருக்கு அப்புறமேட்டு இந்த அரசரோட மகன் மூத்த மகன் தான் வந்து அந்த அரசவைக்கு வந்து அடுத்த ராஜாவா வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு வந்து அந்த இளவரசருக்கு வந்து இன்கார்னேஷன் இருக்கு இல்லையா, அந்த பதவியேற்பு விழா, அது என்ன சொல்லுவாங்க, யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேளை வந்து அந்த இளவரசர் வந்து ரொம்ப சிறு வயதுல இருக்காரு, சிறு வயதிலே வந்து அரசராகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு பாதுகாவலனா ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூல்ல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் குறிப்புகள். சரிங்களா? அதற்கு பிறகு வந்து முதலமைச்சர், இவங்க வந்து அரசர். சரிங்களா? அரசர் தான் மெயின், அரசர் தான் எல்லாத்துக்கும் தலைமை. அதுக்கு கீழே யார் இருப்பான் அப்படின்னா முதலமைச்சர், பிரதானி சொல்லுவாங்க. சரிங்களா? பிரதானி முதலமைச்சர். அதுக்கு கீழே தலவே. தலவே யாரு அப்படின்னா தளபதி. தலைமை தளபதி இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்து தலவே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாசல், அரண்மனை பாதுகாவலர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு என்ன டைம் சொல்றாங்க அப்படின்னா வாசல் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராயசம். சோ ராயசம் அப்படின்னா கணக்காயர் மற்றும் செயலர். சரிங்களா? கேள்வி. சரிங்களா? யார் ராயசம்னா என்ன, கணக்காளரா செயலரா இல்ல அவர் வந்து அரண்மனை பாதுகாவலரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அடைப்பம், அவங்க வந்து தனி உதவியாளர். சரிங்களா? பர்சனல் அசிஸ்டன்ட், அட்டெண்டன்ட் மாதிரி சொல்லுவாங்க. யார் அடைப்பம் அப்படின்னா தனி உதவியாளர், ராயசம் அப்படின்னா செயலாளர் மற்றும் கணக்கர், செயலர், வாசல் அப்படின்னா இந்த அரண்மனையோட காவலர்கள். ஸோ கடைசியாக காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர், எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி. சரிங்களா? செயல் முகவர். சரிங்களா? இந்த 6மே ரொம்ப முக்கியம். முதலமைச்சர், பிரதானி, தளவாய் தளபதி, வாசல், அரண்மனை பாதுகாவலர், ராயசம், செயலர் அல்லது கணக்கர், அடைப்பம், தனி உதவியாளர், காரியகர்த்தா, செயல் முகவர். சரிங்களா? ஸோ இப்படி இதான் வந்து நிறைய அரசு பதவிகள்லாம் அந்த இடத்துல அவங்க நிர்வாக முறையில இருந்தது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை வந்து நாயக்க முறை. சரிங்களா? இந்த நாயக்க முறை, இந்த நாயக்கா அப்படிங்கிற சொல், நாயகம் அப்படிங்கிற சொல் வந்து 13ஆம் நூற்றாண்டுல இருந்தே வந்து ஒரு பழக்கத்துல தான் இருந்தது. சரிங்களா? ஸோ யாரை சொல்றாங்க அப்படின்னா ஒரு தளபதி, ஒரு படை தளபதியோ இல்லை ஒரு ஒரு படை வீரனையோ தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நாயக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து இந்த நாயக்கா அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. சரிங்களா? கன்னடா மற்றும் தெலுங்கு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா காக்காத்தியா. சரிங்களா? நம்ம சொல்ற வாரங்கள் இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதியை சேர்ந்த காக்காத்திய அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாயக்கர்களுக்கு வந்து வருவாய், சம்பளம் கொடுக்கறதுக்கு வர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வருவாய்க்காக ஒரு நிலப்பகுதியை கொடுத்து, ஸோ அது மூலமா அவங்களை வந்து அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை வந்து அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு நாயகத்துக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுத்து ஆரம்பிச்சது தான் வந்து அந்த முறை வந்து அப்படியே பழக்க அப்படியே வழியா வந்து நாயக்க முறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட 200 நாயக்கர்கள் வந்து கிருஷ்ணதேவராயோட காலகட்டங்களில் வந்து இருந்ததாங்களோ அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த பயஸ் மற்றும் யூனிஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு இதுவா வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கிருஷ்ணதேவரா அந்த ராய வாசகமோ அப்படிங்கிற அந்த நூலும் வந்து அதை பத்தி சொல்லுது. 200க்கும் மேற்பட்ட நாயக்கர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்ப நாயக்கட்டம் தமிழ்ல வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நாயக்கர்கள் கொடுக்குற கொடை இருக்கு இல்லையா, கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த நாயக்கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலங்களை. சரிங்களா? இதே வந்து கன்னடத்துல வந்து நாயக் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தெலுங்குல வந்து நாயக் கரமு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நாயக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸானது. யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா காக்காத்தியர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சட்ட ரீதியா அதுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிருஷ்ணதேவராயர், குரு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? அதுக்கப்புறம் பேட்டை, வணிக மையங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேட்டை அப்படின்னா வணிக மையங்கள், கேள்வி. சரிங்களா? அதுக்கப்புறம் பொருளாதார நிலை, அங்க இருக்கக்கூடிய தங்க நாணயங்கள்லாம் பெரும்பாலும் வந்து மக்களிடையே காணப்பட்டது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வராகன் அப்படின்ட்டு அதை கோட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப அதை வந்து பொன் அப்படின்னு தமிழ்லையும், பொண்ணு அப்படின்ட்டு தெலுங்குலையும் கன்னடத்திலையும் வந்து குறிப்பிடுறாங்க. கன்னடத்துல பொண்ணு, தமிழ்ல வந்து பொன் அப்படின்னு அர்த்தம். அந்த நாணயங்கள்ல யானை, காளை மற்றும் கண்ட பெருமான், பெருண்டா அப்படிங்கிற சின்னங்களை வந்து கண்ட பெருண்டா 2 கழுகு வந்து ஒரு யானையை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து கண்ட பெருண்டா. சரிங்களா? இந்த மாதிரியான வடிவங்கள் தான் வந்து இந்த நாணயங்களை காணப்படுது. சரிங்களா? அரசரோட பெயர்கள் எந்த ஸ்கிரிப்ட் எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த எழுத்து வடிவம் அப்படின்னா நகரி இல்லைன்னா கன்னட எழுத்து வடிவம், கன்னட ஸ்கிரிப்ட்ல வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேளாண்மை,
ஸோ வேளாண்மை பார்க்கும்போது ஏரிகள், சரிங்களா, நிறைய ஏரிகள் நீர்நிலைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. நிறைய ஏரிகளை வந்து போர்ச்சுகீசியர்களோட உதவியினால போர்ச்சுகீசிய வல்லுநர்களோட உதவியினால நிறைய ஏரிகளை உருவாக்குறாங்க அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. அவருடைய குறிப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து மக்களுக்காக நிறைய கால்வாய்கள் மூலமா வந்து அனுப்பி வச்சதாகவும் வந்து குறிப்புகள் இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் குடிசை தொழில்கள் பார்த்தா கில்டுகள், கில்டுகள் அப்படிங்கிற தொழில் அமைப்புகள், சரிங்களா. கைவினை பொருட்கள், அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றது, வெவ்வேறு மாதிரியான தொழில் அமைப்புகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கில்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தொழில் அமைப்புகள் வந்து இருந்திருக்கு, சரிங்களா. அது பேர் வந்து கில்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வாணிகம், இந்த வாணிகம் பட்டு வாசனை பொருட்கள், சீனாவில் வந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பட்டு, சரிங்களா. அப்புறம் வாசனை பொருட்கள் மலபார் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பிளாக் பெப்பர், ஸோ மிளகு, கருமிளகு இதெல்லாம் பார்த்துருக்கோம், சரிங்களா. அதுக்கப்புறம் ஆபரணம், பர்மாவிலேருந்து நிறைய ஆபரணங்களை இறக்குமதி செய்யறது, இந்த மாதிரி வணிக ரீதியாக நிறைய விஷயங்கள். குறிப்பாக சொல்ல போனால் அரேபியா குதிரைகளை நிறைய இறக்குமதி செஞ்சிருக்காங்க, சரிங்களா. போர்ச்சுகீசியர்களும் அரேபியர்களுக்கு வந்து அதிகமான வணிக தொடர்பு வந்து இந்த விஜயநகர பேரரசு வந்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் இலக்கியம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், சரிங்களா. அமுக்தமால்யம் கிருஷ்ணதேவராயர் எழுதுறது, சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு மனுசரிதம் அப்படிங்கிறதுலாம் பார்த்துருப்போம், சரிங்களா. அதில் வந்து விட்டுப்போன இலக்கியங்கள்ல ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம் அப்படின்னு 2 நாடக நூல்களை வந்து இதுவும் எழுதுறது யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நாடக நூல்கள் ரெண்டும், சரிங்களா. இது ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம், சரிங்களா. அமுக்தமால்யம் அப்படிங்கிறது ஆண்டாளோட கதை, சரிங்களா. அதுக்கப்புறம் ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாண்டுரங்கமா காத்தியம் அப்படின்ட்டு தெனாலிராமன் அவர்கள் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இது மூலமா வந்து நம்ம இலக்கிய சான்றுகள் இந்த ராஜ்யங்கள் வந்து இலக்கியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் கடைசியாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கட்டிடக்கலையில் விட்லாசாமி கோயில் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஹம்பியில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில், 3 கோயில் கட்டியிருப்பாரு கிருஷ்ணதேவராயர். அதில் முக்கியமானது வந்து விட்லாசாமி கோயில், சரிங்களா. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளில் பெரும்பாலும் குதிரைகள் தான் காணப்படும். அதே மாதிரி இசை தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தூணை போய் நம்ம தட்டணும் அப்படின்னா சரிகமப்பா அப்படின்ட்டு அது வந்து ஒளி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விட்லாசாமி கோயிலை வந்து சொல்றாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ஹம்பி, சரி. இப்போ நம்ம பார்க்க சொல்றோம் இல்லையா இந்த விஜயநகரம். இந்த விஜயநகரம் வந்து இடிபாடுகளோட எங்க இருக்கு இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி அப்படிங்கிற பகுதிக்கு போனோம் அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசு இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய ஹம்பி அப்படிங்கிற இடத்தை பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதை வந்து யுனெஸ்கோ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து அதை பாதுகாத்து வராங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விஜயநகர பேரரசோட நிர்வாகம். ஓகே.